ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடிட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நெனச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, AutoCADல வந்து நம்ம இப்ப என்ன சீரிஸ் போயிட்டு இருக்குன்னா வந்து, AutoCADல ஐசோமெட்ரிக் டயகிராம் டிரா பண்ற சீரிஸ் தான் போயிட்டு இருக்கு நம்ம சேனல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து என்னோட சேனல்ல இருக்கு. நீங்க போயிட்டு பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, இப்ப இந்த சைட்ல இருக்க இந்த கிவன் ஃபிகர வந்து நம்ம ஐசோமெட்ரிக்ல வந்து டிரா பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ஐசோமெட்ரிக்ல ஒரு வீடியோ வந்து பேசிக் வீடியோ வந்து நான் எப்படி டிரா பண்ணணும்ன்றத நான் போட்டுருக்கேன். அதையும் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சாஃப்ட்வேர்க்குள்ள வந்துக்கிறேன். இப்ப சாஃப்ட்வேர்ல வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த குடுத்துருக்க இந்த கிவன் டயகிராம் நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறேன். இப்போ இந்த டயகிராம் வந்து இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, இந்த மாரி நமக்கு ஒரு சம் ஆஃப் த டைமென்ஷன் குடுத்துருக்காங்க. கீழ வந்து லென்த்து, அதுக்கப்புறம் வந்து மேல ஹைட் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயகிராம் வந்து நம்ம வந்து டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஆல்ரெடி நான் இந்த டயகிராமும் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல சம் ஆஃப் த ட்ரிக்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க இந்த லென்த் வரையும்போது நமக்கு சம் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எப்படின்றத நான் வந்து இந்த வீடியோ கடைசியா நான் சொல்றேன். ஸோ இப்ப இந்த டயகிராம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எப்பயும் வந்து AutoCADல எந்த ஒரு டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி யூனிட் லிமிட் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூனிட்ஸ் வந்து 0,0 அண்ட் மில்லிமீட்டர் அண்ட் லிமிட்ஸ் 2 டைம்ஸ் என்டர். அதுக்கப்புறம் Z என்டர், A என்டர். இத குடுத்துட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து, நம்ப ஐசோமெட்ரிக் டயகிராம் வரைய போறோம்ன்றனால நம்ம என்ன பண்ணணும், டிராஃப்டிங் செட்டிங்ஸ் மாத்தணும். ஸோ, நம்ம என்ன பண்ணோம்னா, டிஎஸ் என்டர். என்டர் குடுத்த உடனே, இப்ப நார்மலாவே வந்து ரெக்டாங்குலர்ல இருக்கும். ரெக்டாங்குலர் இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஐசோமெட்ரிக் ஆன் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஓகே இப்போ எனக்கு வந்து என்னன்னா, டிராஃப்டிங். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து, இப்போ இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா, இது வந்து நான் டிராஃப்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து, ஃபர்ஸ்ட் நான் மேல இருந்தே வந்து வரையறேன். இப்ப மேல இருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க இங்க வந்து இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து இதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்க சைட்ல வந்து இதுக்கான டயாமீட்டர் அதாவது இங்க ஒரு சர்க்கிள் வந்து அந்த சர்க்கிள்க்கான டயாமீட்டர் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து 30 குடுத்துருக்காங்க. ஸோ, இப்போ இத வந்து நம்ம வந்து இது எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரையலாம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஒரு லைன் எடுத்து ஒரு லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் 30க்கு ஒரு என்ன பண்றேன் ஒரு லைன போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து 18 மறுபடியும் இந்த சைடு திருப்பி நான் என்ன பண்றேன் 30 அதுக்கப்புறம் இந்த சைடு 80க்கு நான் என்ன பண்றேன், லைன போட்டு நான் என்ன பண்றேன், பினிஷ் பண்ணிர்றேன். இப்போ இதுதான் வந்து என்னன்னா வந்து, இந்த லைன். அதாவது ஆக்சுவலா வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்ப இங்க வரைஞ்சுட்டேன். இப்போ இங்க ஒரு இமேஜினரி லைன் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைனுக்கான சென்டர் பாயிண்ட்ட வச்சு தான் இங்க என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் வந்து 30ன்றத வந்து போட்டுருக்காங்க. ஸோ இப்ப சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 30 உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் இதுக்கான சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வந்து நான் 30ன்னு போட்டு என்டர் பண்ணேன்னா, எனக்கு வந்து இப்படிதான் வரும். அதாவது சர்க்கிள் நம்ம எந்த சர்க்கிள் வரைஞ்சாலுமே வந்து நமக்கு இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் ஷேப்ல தான் வரும். ஏன்னா, இது வந்து என்னன்னா, நார்மலா நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம். நார்மலா நம்மளோட நார்மல் டிராஃப்டிங்ல வரையும்போது தான் வந்து இந்த சர்க்கிள் நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம எப்பவுமே ஐசோமெட்ரிக் வியூல ஒரு சர்க்கிளு அந்த மாரி எதனா ஒண்ணு டிரா பண்ணோம்னா, நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கு வேற ஒரு கமாண்ட் இருக்கு. அதே நம்ம என்ன கமாண்ட்னா, ஆல்ரெடி நம்ம இந்த கமாண்ட பார்த்திருப்போம். எலிப்ஸ் கமாண்ட். என்டர். அதுல வந்து நார்மலா நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஆர்க் இருக்கும், சென்டர் இருக்குமே தவிர ஐசோ சர்க்கிள் இருக்காது. நம்ம எப்பலாம் ஐசோமெட்ரிக் மோடு மாத்திட்டோமோ, அப்ப நமக்கு ஐசோ சர்க்கிள்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த ஐசோ சர்க்கிள்ன்னு செலக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். ஸ்பெசிஃபை த சென்டர் பாயிண்ட். பிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ நமக்கு வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, டயாமீட்டரோட வேல்யூ 30 குடுத்துருப்பாங்க. நம்ம இங்க டயாமீட்டர்ன்னு செட் பண்ணிட்டு 30 குடுக்கலாம். இல்லன்னா வந்து டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ். இப்போ இது ரேடியஸ்ல இருக்கனால ரேடியஸ்க்கான வேல்யூ 15 குடுத்து நான் என்டர் குடுத்தேன்னா, எனக்கு இப்படி வந்துரும். ஸோ, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்படி வந்திருக்கா? இப்போ எனக்கு வந்து இங்க என்னன்னா, இங்க தான் வந்து எனக்கு அவுட்டர் சர்க்கிள் தான் இருக்கு. பட் உள்ள இல்லன்றனால நான் என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல வந்து நான் இப்ப என்ன பண்ணணும்னா வந்து, நான் என்ன பண்ணணும், ட்ரிம் பண்ணணும். எரேஸ் அண்ட் ட்ரிம் பண்ணணும். ஸோ, நான் என்ன பண்றேன், இப்போ இந்த லைன் இல்ல இந்த லைன் இருக்கட்டும். நான் என்ன பண்றேன், இப்போ ஃபர்ஸ்ட் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இத மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொரு ஒரு சர்க்கிள் இருக்கு. சென்டர்ல. இதே இந்த லைனே சென்டர் பாயிண்ட் வச்சு, அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5. ஸோ, இத இன்னொரு தடவ நீங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ ஐசோ சர்க்கிள் எப்படின்னு நான் இன்னொரு தடவ போறேன். என்டர். இப்போ ஐசோ சர்க்கிள்க்கான சென்டர் பாயிண்ட் இது. இது ஆல்ரெடி ரேடியஸ்ல குடுத்ததுனால 7.5 என்டர். அவ்வளோதான். சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, மேல அப்பர் போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ஈஸியா வந்து டிரா பண்ணிட்டோம். இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து கீழ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்கன்னா வந்து 30 குடுத்துருக்காங்களா? இப்ப அத நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது இங்க இருந்து டைரக்ஷன மாத்தறதுக்கு F5 கீழ வந்து 30க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன் போடுறேன். இப்போ எனக்கு இந்த சென்டர் லைன் வேணான்றனால நான் இப்ப என்ன பண்றேன், இத நான் டெலீட் பண்ணிடுறேன்.
இப்போ டெலீட் பண்ணிட்டு, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இடத்துலருந்து வந்திருக்கு. நமக்கு டயகிராம்ல வந்து எங்கருந்து வந்திருக்கும்னா வந்து, இந்த பாயிண்ட்லருந்து வந்திருக்கும். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சிம்பிள். ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இங்க எடுத்துட்டு வந்து வச்சீங்கன்னா, நமக்கு வந்து இங்க வந்து குவாட்ரண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்கருந்து நம்ம கீழ வந்து சேம் 30க்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன் போடுறோம். ஸோ, நமக்கு வந்து இதுதான் வந்து கரெக்ட்டான லைன். ஸோ, குவாட்ரண்ட் லைன் நம்ம வந்து என்ன பண் குவாட்ரண்ட்லருந்து நம்ம லைன டிரா பண்ணிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேயும் வந்து அதே மாரி ஒரு இது இருக்கா? இத நீங்க வந்து இப்படியும் வரையலாம். இல்லன்னா வந்து எப்படி வரையலாம்னா வந்து, நீங்க இந்த இது இருக்குல்ல, இந்த டயகிராம நீங்க அப்படியே வந்து கீழ 30க்கும் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அதாவது 30க்கு நான் எப்படி மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் மூவ் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், செலக்ட் த ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன், நான் வந்து மூவ் பண்றேன். செலக்ட் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட், இது, இது. இப்ப எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். இங்கருந்து நான் என்ன பண்றேன், கீழ எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணணும்? ஏன்னா கீழ இப்படி போகும், மேல போகும். எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்றேன், 30 தானே நமக்கு லைனு. 30 குடுத்து நான் என்டர் பண்ணா, எனக்கு வந்து கீழ இப்படி மூவ் ஆயிடும். ஸோ இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் மூவ் கமாண்ட். நம்ம என்ன பண்ணோம்னா வந்து காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணணும். சிஓ. இப்போ மூவ் பண்றது எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணா தான் நமக்கு அங்கருந்து வந்து நமக்கு இங்க காப்பி ஆகும். இது வந்து மூவ். இப்ப நம்ம என்ன பண்றோம், காப்பி அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். இங்கிருந்து கீழ 30க்கு நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிட்டு, இது அப்படியே போயிட்டே இருக்கனால நான் இத எக்ஸிட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இப்போ இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, மேல இருந்து கீழ வந்து நம்ம 30 இதுக்கு வந்து 30 எம்எம்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இத மூவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்ப நமக்கு டயகிராம்ல பார்த்தோம்னா, நமக்கு வந்து டயகிராம்ல வந்து நமக்கு இது எல்லாமே இருக்கும். ஆனா, அதாவது ரியல் டைம்ல இது எல்லாமே இருக்கும். நமக்கு டயகிராம்ல வந்து நமக்கு எது எதெல்லாம் தெரியுமோ, அத வரைக்கும் டிரா பண்ணா போதும். சோ, இப்ப நம்ம இங்கருந்து என்ன பண்ணணும்னா வந்து, இத வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். ஆ. இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்க டயகிராம்ல வந்து நமக்கு எது எதெல்லாம் வேணும்னா வந்து அதாவது நமக்கு வந்து லைன் வந்து இப்போ இங்கருந்து இதுவரைக்கும் நமக்கு லைன் இருக்கு. ஸோ, இப்போ மிச்சம் நம்ம என்ன பண்ணோம்னா வந்து, இப்போ இங்கருந்து லைன வந்து நம்ம என்ன பண்றோம் வந்து கால்குலேட் பண்ணி இதுவரைக்கும் போணும். ஏன்னா, இப்போ நமக்கு வந்து இங்கருந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து 60. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நம்ம கால்குலேட்டர் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், 60ல மைனஸ் நம்ம என்ன பண்ணணும் 30 வந்து இல்ல 16 மைனஸ் 18 குடுக்கணும். 60 மைனஸ் 18. நான் ஏன் இந்த மைனஸ் 18 போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம லைன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்ப இதுலருந்து இது வரைக்கும் ஆல்ரெடி லைன் வந்து நமக்கு வந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 60ல இந்த மைனஸ் 18 வரைக்கும் போட்டேன்னா எனக்கு 42 வருது. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்து என்ன பண்றேன், இங்கருந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி 42க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன போட்டுட்டு, நான் என்ன பண்றேன், ட்ரிம் பண்றேன். எனக்கு வந்து இந்த சர்க்கிள் இங்க எனக்கு தேவையில்ல. இந்த இது தேவையில்ல. இப்ப நான் இத எரேஸ் பண்ணிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைன் அதாவது இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க, டைமென்ஷனல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப கரெக்ட்டா இருக்கும். எங்கருந்து 60 சொல்றாங்க, இது பாருங்க. இங்கருந்து இதுவரைக்கும் 60 சொல்றாங்களா? இப்ப அது கரெக்ட்டா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இங்கருந்து இதுவரைக்கும் 51 தான் இருக்கு. ஸோ, இப்ப நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து கால்குலேஷன்ல வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ அத நம்ம எப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது 51 இன்னும் வந்து நமக்கு 9 9 இது வந்து நம்ம என்ன பண்றோம், தள்ளி இது பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட வந்து ஒரு 9 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து 42 பிளஸ் 9 போட்டா 51. 9 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து 9 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஏன் 9 ஆட் பண்ண சொல்றேன்னா, ஏன்னா மேல இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 9. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த 9 நம்ம ஆட் பண்ணி நம்ம ஏன்னா 9 ஆட் பண்ணாம வந்தா நமக்கு 51 தான் வருது. ஸோ நமக்கு 9 மொத்தமா ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ வருதுன்னா வந்து, நமக்கு கரெக்ட்டா 51 வருது. இது வந்து ஆல்ரெடி வந்து 18. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ 51 வந்து நான் போட்டேன்னா, எனக்கு வந்து இப்போ இந்த லைன் வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்ல, இப்போ இதுவும் வந்து எரரா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். தப்பா தான் ஓகே. கரெக்ட்டா ஸோ, இப்ப இங்கருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 60. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கருந்து இது வரைக்கும் வந்து 60. நான் ஏன் வந்து சொல்றேன்னா, இந்த 18 லெஸ் பண்ணிட்டு, இந்த 9 வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போட்டோம்னா, நமக்கு வந்து 60 வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, நம்ம இதுவரைக்கும் வந்து வரைஞ்சிருக்கோமா? இப்ப அடுத்து அடுத்து பாரு, இதுவும் இந்த லைனும் தேவையில்லாதனால நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ, நான் என்ன பண்றேன், இதையும் இத வந்து ஆக்சுவலா ட்ரிம் பண்ணணும் இங்க. இதையும் நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இதுவரைக்கும் இருக்கு டயகிராம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மேல வந்து இப்போ இங்க இருந்து 9 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்போ மேல வந்து இங்க இருந்து நான் என்ன பண்றேன், 9 க்கு வந்து நான் என்ன பண்றேன், ஒரு லைன் டிரா பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன், லைன் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இங்க இருந்து மேல வந்து 9 க்கு வந்து ஒரு லைன டிரா பண்ணிட்டு,
இப்போ இங்க வந்து எவ்வளோ இதுன்றத நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம அத இப்பவே டிராப் பண்றதுனாலும் டிராப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏ ஏன்னா இப்போ நமக்கு வந்து அதாவது இப்போ நம்ம டயகிராம்ல வந்து பார்த்தோம்னா வந்து, நமக்கு வந்து இங்கருந்து வந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து மொத்தமா வந்து 30. இங்க வந்து நமக்கு 9 வந்து இங்க மேல வந்து நமக்கு தூக்கி இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடு இந்த வெர்டிகல் 2 காலமும் நம்ம வரைஞ்சிடலாம். அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 21. ஸோ 30ல 9 போச்சுன்னா 21. நம்ம என்ன பண்றோம், அது 2 சைடுமே நம்ம வந்து வரையறோம். இங்கருந்து கீழயும் வந்து 21க்கு நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு லைன டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கருந்து மேல வந்து 9 இருக்கா? ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு லைன ஸ்ட்ரெய்ட்டாவே வரைஞ்சுக்கிறேன். நான் என்ன பண்றேன், இங்கருந்து மேல வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு 9 க்கு ஒரு லைன வரைஞ்சு, நான் என்ன பண்றேன், அத இங்க வந்து நான் என்ன பண்றேன், இந்த காலத்தோட நான் என்ன பண்றேன், ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா டயகிராம்ல வந்து நமக்கு வந்து அப்படிதான் ஜாயினிங் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த போர்ஷன் இப்போ இது எப்படி வரையுதுன்னா, அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. எப்படின்னா வந்து நான் என்ன பண்றேன், இங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா நான் என்ன பண்றேன், 9 க்கு ஒரு லைன டிரா பண்ணி, நான் என்ன பண்றேன், டைரக்ஷன சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் 9 க்கு ஒரு லைன டிரா பண்றேன். மறுபடியும் வந்து நான் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி, மேல வந்து 9 க்கு ஒரு லைன டிரா பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், மறுபடியும் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி, இங்க வந்து நான் என்ன பண்றேன், முடிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன், இப்ப முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இப்ப லைன டிரா பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்கருந்து இதுவரைக்கும் நான் என்ன பண்றேன், ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிட்டு, நான் இந்த லைனையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த லைன் இப்படி ஸ்ட்ரெய்ட்டா வந்து இப்படி டர்ன். அந்த இடம் தான் வந்து என்னன்னா, இந்த இடம். இத வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, நம்ம இப்படி வரையணும். உங்களுக்கு வேணா புரியலன்னா, நான் வேணா இன்னொரு தடவ வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. அதாவது இப்போ நமக்கு இதுவரைக்கும் இருக்குல்ல. நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்து, இங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டாவே 9 அதுக்கப்புறம் டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி, இந்த சைடு சேஞ்ச் பண்ணி, ரைட் சைடு சேஞ்ச் பண்ணி ஒரு 9 மறுபடியும் டைரக்ஷன மேல சேஞ்ச் பண்ணி 9 அதுக்கப்புறம் வந்து இங்க. இத குளோஸ் பண்ணிட்டு, மறுபடியும் ஒரு லைன் எடுத்து நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்டயும், இந்த பாயிண்ட் இதையும் வந்து நான் என்ன பண்றேன், கனெக்ட் பண்ணிட்டு, இந்த லைனையும் நான் என்ன பண்ணிடுறேன், எரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து எனக்கு இந்த மாரி டர்ன் ஆன மாரி எனக்கு ஒரு ஷேப் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கருந்து இதுவரைக்கும் உண்டான ஏன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டாவே வந்து தான் டயகிராம் வந்து வந்திருக்கும். ஸோ, நம்ம என்ன பண்ணிருக்கோம், அத அந்த மாரி வரைஞ்சு நம்ம கட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டோம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் இங்கருந்து இதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12. மேல வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். அது வந்து என்னன்னா 9 தான். அதுல வந்து எந்த டிஸ்டன்ஸ் இல்ல. லென்த் மட்டும் தான் மாறுது. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்துட்டு, இங்கருந்து இந்த சைடு வந்து 12 என்டர். கீழ வந்து சேம் 9 தான். மறுபடியும் இங்க 12 சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து எப்படி வரையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கான டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா 9 தான். ஸோ அது வந்து ஏன்னா, இப்ப இது வந்து என்னன்னா ஒரு பேஸ் மாரி. அதாவது கீழ இருந்து அந்த பேஸ் வந்து எவ்வளோ ஹைட் இது பண்ணியிருக்காங்கன்னா வந்து 9. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்த பாயிண்ட்டா வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு லைன வந்து நான் என்ன பண்றேன் வரையறேன். ஸோ எல் இங்கருந்து மேல வந்து 9க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன வந்து டிரா பண்ணிட்டேன். சோ சிம்பிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா வந்து, இப்போ இங்க வரைஞ்சுட்டோமா, இப்போ நான் என்ன பண்ணணும், இதையும் வந்து நான் என்ன பண்ணேன், இப்போ ஜாயின் பண்ணணும் லைன்ல. ஆனா அது வந்து டயகிராம்ல இல்ல. பட் ப்ரொசீஜர் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து, இதையும் 51 இதையும் வந்து நான் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இப்ப தான் வந்து டயகிராம் இப்போ இதே மாரி 2 இது வந்து இதுக்கான இந்த பக்கமும் வந்து இருக்கும்ன்றது தான் வந்து, நம்ம டயகிராமுக்கான வந்து அசம்ப்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, இத நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். சோ இப்போ வந்து நமக்கு டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இது குடுத்துருக்காங்கல்ல. இப்போ இத வந்து வரையணும். இப்போ இத வந்து எப்படி வரையலான்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ப நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் வந்து என்னன்னா, நம்ப இத வந்து எந்த எந்த மெத்தட்ல வரையலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். ஒரு லைன் எடுத்துட்டு, நம்ம என்ன பண்றோம், இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து, இதோட சென்டர் பாயிண்ட்க்கு ஒரு லைன டிரா பண்ணி, நம்ப வந்து வரைய ஆரம்பிச்சிடணும். நம்ப அப்படி வரைய ஆரம்பிச்சோம்னா, அதுதான் நம்ம பண்ற தப்பே. ஏன்னா, இங்கருந்து சென்டர் பாயிண்ட் நம்ப எடுத்து போடும்போது, இங்க இத ஒரு சில பேர் கீழ பாட்டம்ல இதுலருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து மேல போடுவாங்க. அதனால இந்த மெத்தடே வேணாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 2 இதுக்கும் உண்டான பேஸ் இது வந்து இந்த ஸ்லைடிங் இருக்குல்ல, இந்த ஸ்லைடிங்கான பேஸ் வந்து எவ்வளோ அந்த ஹைட் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா வந்து கீழ 7 குடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப்செட் பண்ணி பார்த்தாலும் சம்டைம்ஸ் எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இத நான் ஜஸ்ட் டிலீட் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு இதுதான் பேஸ் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். இங்கருந்து நான் என்ன பண்றேன், இந்த சைடு 3.5க்கு நான் என்ன பண்றேன், ஒரு லைன டிரா பண்றேன். மறுபடியும் அங்கருந்து இந்த சைடு 7க்கு ஒரு லைன டிரா பண்ணி வெளிய வந்துர்றேன். வெளிய வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெய்ட்டாவே நான் என்ன பண்றேன், இந்த லைன நான் என்ன பண்றேன், டெலீட் பண்ணிர்றேன். இப்ப டெலீட் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து இந்த ஒரே லைன் தான் இருக்கும்.
நீங்க டைமென்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நமக்கு 7 வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ கரெக்ட்டா இருக்குல்ல நமக்கு. ஸோ, இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டயகிராம் வந்து கரெக்ட்டா வரைய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு லைன் எடுத்து, இந்த லைனுக்கான சென்டர் பாயிண்ட் எது? இதுதான். இங்கருந்து நான் என்ன பண்றேன், இப்போ இங்க இது வந்து மிட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்குலர். இங்க வந்து நான் என்ன பண்றேன், டிரா பண்ணிடுறேன். டிரா பண்ணிட்டு, சேம் அதே மாரி நான் என்ன பண்றேன், கீழயும் வந்து நான் என்ன பண்றேன், சேம் ப்ரொசீஜர நான் ஃபாலோ பண்றேன். இதான் சென்டர் பாயிண்ட். இங்கருந்து இந்த பக்கம் 3.5 என்டர். அதுக்கப்புறம் இங்க வந்து எவ்வளோனா வந்து 7க்கு நான் என்ன பண்றேன், என்டர் பண்ணிடுறேன். சிம்பிள். இப்போ அங்க வந்து அந்த லைனுக்கு மேலேயே வந்து அந்த லைன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், அகைன் ஒரு லைன் எடுக்கிறேன். இங்கருந்து இப்படி கீழ எடுத்துட்டு வரும்போது, இது பாருங்க. இந்த பாக்ஸ் காட்டுது பார்த்தீங்களா? எண்ட் பாயிண்ட். இங்க வந்து ஒரு லைன டிரா பண்றேன். மறுபடியும் நான் என்ன பண்றேன், என்டர் குடுத்துட்டு, இங்கருந்து வரும்போது எனக்கு அந்த லைன் வந்து இங்க பாக்ஸ். இங்க வந்து நான் என்ன பண்றேன், டிரா பண்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த சென்டர் லைன் வந்து நான் என்ன தேவையில்லன்றனால இத டெலீட் பண்ணிடுறேன். அதே மாரி இந்த லைனையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிட்டு, இப்ப நான் ஆஸ் யூசுவல் வந்து நான் என்ன பண்றேன், லைன இங்கிருந்து இங்க நான் வந்து என்ன பண்றேன் 30 அத நான் வந்து ஆஸ் யூசுவல் வந்து நான் என்ன பண்றேன் டிரா பண்ணிடுறேன். இதுதான் வந்து என்னன்னா கரெக்ட் ப்ரொசீஜர் ஃபார் டிராயிங் த டயகிராம். இந்த டயகிராம் வந்து வரையறதுக்கு இதுதான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர். நீங்க ஐசோமெட்ரிக்ல பொறுத்தவரைக்கும் நீங்க ஆஃப்செட் வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத வந்து அதையும் நான் வந்து எப்படின்றது நான் வீடியோக்கான கடைசியில சொல்றேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சூப்பரா நம்ம என்ன பண்ணிட்டோம், இத வரைஞ்சுட்டோம். இப்போ நமக்கு டயகிராம்ல எது எதெல்லாம் தெரியணும், தெரியக்கூடாதுன்னு நம்ம டயகிராம பார்த்து தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, ட்ரிம் பண்றேன். சிஆர் என்டர். இப்போ இங்க இது வந்து எனக்கு வந்து டயகிராம்ல தெரியல. அதே மாரி இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இந்த போர்ஷன், இந்த போர்ஷன்லாம் வந்து எனக்கு என்னன்னா டயகிராம்ல வந்து தெரியல. அதே மாரி இந்த சென்டர் லைன் எனக்கு டயகிராம்ல தெரியலன்றனால நான் என்ன பண்ணிடுறேன், இத வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைனுக்கு பிஹைண்ட்ல இந்த எல் ஷேப் இப்ப நம்ம ட்ரிம் பண்ணோம் பார்த்தீங்களா, அது இருக்குன்றத நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் வந்து அஸ்யூம்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா டயகிராம்ல இந்த வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படிதான் தெரியும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து சேம் இதே தான். இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும், இங்க இருந்து அதே 21க்கு ஒரு லைன போட்டு, இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து 11.5 சம்திங் இருக்கும். 11.5 இருக்கும். அதாவது இங்கருந்து கீழ வந்து 21க்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு லைன போடுறோமா, அங்கருந்து இங்க ஜாயின் பண்ணி இங்க பாருங்க 11.5 கரெக்ட்டா வந்திருக்கும். நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா 11.5 இருக்கும். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் இங்கருந்து இந்த மிட் பாயிண்ட்டா வச்சு நமக்கு இங்க வந்து ஒரு லைன் டிரா பண்றோம். இது நம்ம ஏன் டிரா பண்றோம்னா, டயகிராம்ல இங்க பாருங்க. இங்கருந்து இங்க ஒரு லைன் டிரா ஆகுதுல. சோ நம்ம என்ன பண்றோம், அந்த லைன வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கருந்து இங்க டிரா பண்ணியிருக்கேன். சோ இத நம்ம கரெக்ட்டா வரைஞ்சோம்னா நமக்கு இப்படி வரும். இப்ப தப்பா வரைஞ்சா எப்படி வரும்ன்றதுக்கு நான் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் வந்து இங்க இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, 11.5 சம்திங் இருக்கும்னு சொன்னேன்னா, இங்க பாருங்க 11.5 இருக்கும். அதே மாரி நான் சொன்ன இந்த 3.5 இந்த பக்கம் 7 எடுத்து போட்டீங்கன்னா, இந்த இது வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து இதுல ஆஃப்செட் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வரும்னா வந்து, இங்க பாருங்க. இந்த 2 டயகிராமே வந்து சேம் டயகிராம் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 11 சம்திங் வேல்யூ வந்து உங்களுக்கு வருங்க. பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு மாறும். 11.5 இருக்குன்னா 11.44 அதே மாரி இந்த டயகிராம்ல ஆஃப்செட் பண்ணி போட்டுருங்க. ஆஃப்செட் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எரர் வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. இங்க பாருங்க. 7.13 வருது. நமக்கு வந்து கரெக்ட்டான டைமென்ஷன் வந்து கிடைக்கல. பட் டயகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மோர் ஓவர் வந்து 2மே சேமா இருக்க மாரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இத வந்து நான் என்ன பண்ணேன், நார்மல் இப்ப நான் போட்டா மாரி இந்த இந்த சென்டர் பாயிண்ட்ல இந்த சைடு 3.5 மொத்தமா 7 எடுத்து போடும்போது இதே மாரி அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா 11.5 இது வந்து டயகிராம்ல குடுக்கல. பட் நீங்க கரெக்ட்டா போட்டீங்கன்னா, நமக்கான டயகிராம் வந்து நமக்கு இப்படி தான் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து இங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இப்போ இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பேசிக். இதுவும் வந்து பேசிக் வீடியோ தான். ரொம்ப சிம்பிள். நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த இடம் மட்டும் கால்குலேஷன் வந்து இதுவரைக்கும் நம்ம ஆல்ரெடி முடிச்சுட்டோம். ஸோ நம்ம இந்த 9யும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், இதுலருந்து இங்க வந்ததுனால நம்ம என்ன பண்றோம்னா வந்து நம்ம இந்த 18 வந்து மைனஸ் பண்ணி இந்த 9 ஆட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் 51க்கு ஒரு லைன போட்டோம்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து 60ன்றது வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம போட்ட டயகிராம்லயும் வந்து நம்ம டைமென்ஷன் செக் பண்ணோம்னா, இது கரெக்ட்டா இங்க 60 வரும். இங்கருந்து இதுக்கான இது வந்து இப்ப நம்ம வந்து டைமென்ஷன் செக் வந்து நீங்க வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இங்கருந்து இது வரைக்கும் 60 அதே மாரி சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸோ இந்த டயகிராம் வந்து அவ்வளோதான். இப்ப இந்த மாரி டயகிராம்ஸ் வந்து இப்ப இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு வந்து 2, 3 டைம் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மெயினா வந்து இந்த இடம்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப இந்த டயகிராம் வேற எப்படி போடலான்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி டயகிராம் நெறைய போடணும்னா வந்து என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ, சீ யூ.